வரக்கூடிய நாட்களில் அண்ணாமலை இந்தியா திரும்பிய பிறகு ஜே.பி. நட்டாவிடமும் அமித்ஷாவிடமும் அவர் பேசிய பிறகு தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். பவன் கல்யாண் தமிழகத்தில் தமிழ் பேசி தமிழக அரசியலில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். பவன் கல்யாண் செப்டம்பர் அண்ட் அக்டோபர் இஸ் ஃபார் விஜய், நவம்பர் அண்ட் டிசம்பர் ஜனவரி ஆன்வர்ட்ஸ் இட் வில் பி அண்ணாமலை. அதுல உதயநிதி திராவிடர்கள் காணாமல் போயிடுவார் சார். இப்போ விஜய் புதுசா திராவிட பிளஸ் தமிழ் தேசியம்னா நான் தான் அப்படின்னு சொன்னோன்னே டிஎம்கே எங்க சைடு வராதிங்கன்னு சொல்றாங்க. நாம் தமிழர் சீமான் ஓ நீ தமிழ் தேசிய சைடு வராதுன்னு சொல்றாரு. இந்த மூணு கட்சிகளுக்கு நடுவில் என்ன நடந்துச்சு? என்னுடைய ஸ்கூப் என்ன என்று கேட்டால், டெல்லியில் நான் கேள்விப்படுவது பாஜக சார் வணக்கம். நமஸ்காரம் ஸ்ரீதர். இன்னைக்கு என்னோட முதல் கேள்வி சார், திராவிடம்னா டிஎம்கேன்னு தெரியும், தமிழ் தேசியம்னா நாம் தமிழர்னு தெரியும். இப்போ விஜய் புதுசா நாம் தமிழர் பிளஸ் ஆர் திராவிடம் பிளஸ் தமிழ் தேசியம்னா நான் தான் அப்படின்னு சொன்னோன்னே டிஎம்கே எங்க சைடு வராதிங்கன்னு சொல்றாங்க. நாம் தமிழர் சீமான் ஓ நீ தமிழ் தேசிய சைடு வராதுன்னு சொல்றாரு. என்ன நடந்துட்டு இருக்கு சார்? இந்த மூணு கட்சிகளுக்கு நடுவில் என்ன நடந்துட்டு இருக்கு? தமிழக அரசியலை அலசும் முன்பாக தெய்வங்களை போற்றி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கிராமங்கள் தேவதைகளை எல்லாம் போற்றி வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய முருக பெருமானையும் வணங்கி நாம் இந்த பேட்டியை ஆரம்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தாங்கள் கேள்வி கேட்ட மாதிரி விஜய் ஒரு புது என்ட்ரன்ட் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அவர் திமுகவுடைய முகமூடியாக இருப்பார் என்று நான் முதல் பேட்டியிலே சொன்னேன். அப்படித்தான் இருக்கிறார். காரணம், சினிமா துறை வளர வேண்டும் என்ற ஒரு முக்கிய காரணத்துடன் உதயநிதியினுடைய ஆசிகளால் துவங்கப்பட்டது தமிழக வெற்றி கழகம். அதனால்தான் நம்ம சீமான் சீற்றமடைகிறார். ஆக மொத்தம் தமிழக அரசியலில் 2026 எப்படி இருக்கும் என்ற நிலைமை பார்த்தால், ஒரே வரியில் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு ஸ்ரீதர் மூலமாக ராஜகோபாலன் டெல்லியிலிருந்து 40 ஆண்டுகளாக தமிழகத்தை டெல்லியிலிருந்து பார்த்ததன் மூலமாக தமிழக அரசியலில் ஒரு புது மாற்றம் வர இருக்கிறது 2026. ஒன்று, கூட்டணி ஆட்சி அமையும். இரண்டாவது, திராவிடம் என்பது மங்க ஆரம்பித்துவிடும். அதுதான் சாஃப்ட் இந்துத்துவா டேக் ஆஃப் ஆக ஆரம்பித்துவிடும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், இப்ப இந்த ஈக்குவேஷன்ல பிஜேபி எங்க இருக்கு சார்? பிஜேபி தன்னுடைய நிலைப்பாட்டை 2026, 2029, 2031 என்று 3 பாகங்களாக பிரித்து அதை எப்படி அணுக இருக்கிறார்கள் என்பதை அண்ணாமலை லண்டனிலிருந்து சென்னை திரும்பிய பிறகு சூடுபிடிக்கும். அதற்கு முன்பதாக மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் தேர்தல், டெல்லி தேர்தல் எல்லாம் முடித்து பாஜக தமிழகத்தின் மீது கவனம் செலுத்த ஆரம்பிக்கும். கண்டிப்பாக ஒன்று நிச்சயம் ஸ்ரீதர், தமிழக பாஜக தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து, இந்துத்துவா நிலைப்பாட்டிலிருந்து, திராவிட எதிர்ப்பிலிருந்து நிலை மாறாது. ஒன்று. இரண்டாவது, பாஜகவுடைய முக்கிய நோக்கம் ஒரு திமுகவை அழிக்க வேண்டும் என்பது அதில் அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதில் மகிழ்ச்சி கொண்டு வெற்றி பெற்று விட்டார்கள். அது 2026 பிரதிபலிக்கும். நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நான் ஒரு தனியார் ஆங்கில தொலைக்காட்சிக்கு ஆலோசகராக இருக்கிறேன். எங்களுக்கு வரக்கூடிய டேட்டாவை எல்லாம் வைத்து பார்த்தால் தமிழகத்தில் திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம், தப்தபா என்று ஹிந்தியில் சொல்லுவார்கள், டாமினன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், அது குறைந்து விட்டது. 2019, 2021, 2024 என்று 3 பாகங்களாக திமுக அதிமுகவை பிரித்தெடுத்தால் 64 2019 64% டிஎம்கே பிளஸ் ஏடிஎம்கே டுகெதர் ஓட் பர்சன்டேஜ். ஆனால் அது குறைந்து இப்ப 46 ஆகிவிட்டது. அதன் மூலமாக மீதி இருக்கக்கூடிய 54 ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக ஒரு திமுக களி. அதாவது எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுகவிற்கு மிகவும் சோதனை காலம் ஆரம்பிக்கும் என்பதுதான் அரசியல் நிதர்சனம் ஸ்ரீதர்.
இதில் பாஜகவினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்று தாங்கள் கேட்டீர்கள். கண்டிப்பாக நரேந்திர மோடி ஒடிசாவில் எப்படி பிஜு ஜனதா தளுடைய பிஜு பட்நாயக்கை தூக்கி அடித்தாரோ, திரிபுராவில் எப்படி எடுத்தார்களோ, அது மாதிரி தமிழகத்திலும் ஒரு திமுகவை எடுக்க வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகளாக அவர்கள் பிரம்ம பிரயத்தனம் செய்து தீவிர முயற்சி செய்து இந்துத்துவாவை நுழைத்து விட்டார்கள். அதனால்தான் தமிழக முதலமைச்சர் சற்று தடமாறுகிறார். பேச்சிலும் சரி, எழுத்திலும் சரி, குரலிலும் சரி அவருடைய தடுமாற்றம் தெரிகிறது. காரணம், பாஜகவிற்கு கொஞ்சம் இடத்தை பிடிச்சாலே மடத்தை பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னார் ஒரு பொதுக்கூட்டத்துல. அது எதை காண்பிக்கிறது? திமுகவிடம் இருக்கக்கூடிய குழப்பங்களை எல்லாம் வெளிப்படுத்துமாறு தெரிகிறது. அதுதான் ஒரு நிதர்சனம். ஸ்ரீதர் சார், நம்மளுக்கு வர நியூஸ் என்னன்னா 164 கான்ஸ்டிடுவன்சிஸ்க்கு ஃபுல்லா ப்ளூ பிரிண்ட் ரெடியா இருக்கான் சார் டிஎம்கேக்கு. சபரீசனோட பென் நிறுவனம் வச்சு எல்லாம் ஆல்ரெடி ஒர்க் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சார், கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட். இப்படி இருக்கும்போது பிஜேபி இல்ல ஏடிஎம்கே இல்ல ஈவன் விஜய் எங்க சார் இருக்காங்க இந்த ஈக்குவேஷன்ல? பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை எல்லாம் பெண் அல்லது விஜயோ அல்லது சபரீசனோ எதிர்நோக்க முடியாது. பணத்தை வைத்து வெற்றி பெறலாம் என்று திமுக நினைத்தால் அது தோல்வியைத்தான் கொண்டு முடியும். காரணம், பொதுமக்களிடையே ஒரு ஆக்ரோஷத்தை நான் பார்க்கிறேன். குறிப்பாக கள்ளக்குறிச்சிக்கு பிறகு எது நடந்ததோ அதையெல்லாம் சேர்த்து வைத்து திமுக மீது பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆவேசத்தை 2026 காண்பித்து விடுவார்கள். அதற்கு சீமான், அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் எல்லாம், அண்ணாமலை தலைமையிலும் ஜி.கே. வாசன் போன்றவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து திமுக ஒழிக என்று ஒரு கோஷத்தை எழுப்பினார்களே, ஆனால் அது வெற்றி பெறும் என்று தான் என்னுடைய கருத்து. அதற்கான முயற்சிகள் டெல்லியில் திரை பின்னணியில் நடைபெற்று வருகின்றன என்பதையும் மகிழ்ச்சியுடன் நான் தமிழ் 5 சேனலுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். காரணம், ஜி.கே. வாசன் நட்டா அவர்களையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் சந்தித்து விட்டு முன்தினம்தான் சென்னை திரும்பினார். ஏதோ ஒரு நடக்கிறது, அது எப்படி என்று புரியவில்லை. திருப்பி ஏடிஎம்கே டைப் இருக்குமா சார்? இல்லையா? அது இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் சார். ஏன்னா ஏடிஎம்கே வெரி ஸ்ட்ராங்கா டிசிஷன் எடுத்துட்டாங்க. மைனாரிட்டிஸ் ஓட்டு போயிடுச்சு எங்களுக்கு. அதாக மைனாரிட்டி ஓட்ஸ் வேண்டும் என்றால் அதிமுகவிற்கு பாஜகவிடம் இருக்க முடியாது. ஆனால் பாஜக ஒரு நிரந்தரமான ஒரு எதிரி என்பதை திமுக அறைவூருக்கு விட்டாலும் அதிமுகவிற்கு இருக்கிற மன சஞ்சலங்களை எல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக தமிழகத்தில் ஸ்ரீதர் ஒண்ணு சொல்றேன் நான். இப்ப பந்து விளையாடுறாங்க, அதுல 2 பேரும் அதிமுகவும் சரி பாஜக வாண்டாங்கிறாங்க. திமுகவும் பாஜக ஒரு சென்டர் பாயிண்ட்ல வந்துடுச்சு இப்போ தமிழக அரசியல். அதுதான் திருப்பம். அது 2026 பலன் அளித்தாலோ அளிக்காமல் போகிறதோ 2029 தாக்கத்தை ஏற்படுத்தும். டிஎம்கே ஓட்டு பர்சன்டேஜ் குறையிற மாதிரி பிஜேபி ஓட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அதையே மறக்கிறீங்க. நீங்களும் ஒரு சைக்காலஜிஸ்டா இருக்கீங்க, கோயம்புத்தூர்ல நிறைய பண்ணீங்க, கண்டுபிடிச்சீங்க, நிறைய பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. நான் சொல்றது பாத்தீங்கன்னா ஓட்டு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே புட் டுகெதர் they are losing the sheen in Tamil Nadu. அந்த கிரிப் போயிடுச்சு. அந்த கிரிப் போறதுக்கு முயற்சி செய்தது நரேந்திர மோடி அவர்கள். சார், இப்ப லோக்சபா எலெக்ஷன்ஸுக்கும் லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி கூட நாங்க சர்வே பண்ணதுல பிஜேபியோட ஓட்டு சதவீதம் கம்மியாயிட்டே வருது சார், when you compare it with லோக்சபா. இப்படி இருக்கும்போது அண்ணாமலை வேலையே ஃபுல்லா டிபெண்டா இருக்கிற கட்சி எப்படி சார் சர்வே ஆகும்? அந்த சான்ஸ்லாட் ஏடிஎம்கே விஜய் சீமான் எல்லாம் சேர்ந்தா என்ன சார் நடக்கும் சார்? அதுல பார்க்க போனீங்கன்னா அதிமுகவிற்கு ஒரு பெரிய சோதனை காலம். தமிழகத்தினுடைய பிரதான எதிர்கட்சியாக இருப்பது அதிமுக, அடுத்ததாக பாஜக, அடுத்ததாக சீமான், அடுத்ததாக விஜய் என்று வரிசைப்படுத்தினால் பாஜக தன்னுடைய நிலைப்பாட்டை கடைசி 3 மாதத்தில் தான் காண்பிக்குமே தவிர இன்னும் எக்ஸாக்டா 400 days இருக்கு ஸ்ரீதர் இன்னிலிருந்து தமிழக அசம்பிளிக்கு. நீ எண்ணி பாருங்க, இந்த 400 நாட்கள் எப்படி நகரப் போகிறது என்பதை நான் பார்க்க வேண்டும். அந்த 400 நாட்களில் கடைசி 100 நாட்கள் தான் பாஜக உள்ள புகுந்து கரடி புகுந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுதான் நரேந்திர மோடியுடைய அப்ரோச். 26 என்னை பொறுத்த மட்டும் 26 சற்று கடினமாகத்தான் இருக்கும் பாஜகவிற்கு. 29 லோக்சபா தேர்தலிலும் 31 அசம்பிளி தேர்தலிலும் அதனுடைய ஆதிக்கத்தை கணக்கிட முடியாத அளவிற்கு ஒரு ஏகாதிபத்தியத்தை பாஜக காண்பிக்கும். காரணம்,
தமிழகத்தில் அந்த திராவிட மங்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, அவுட் திமுக. அதுல இருந்து தெரியுது உங்களுக்கு, சாஃப்ட் இந்துத்துவ அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த டிகேனுடைய அப்ரோச் குறைஞ்சிருச்சு. திராவிடம் என்பதை விஜய் சேர்ந்து குழப்பி விட்டார். எப்படி எம்ஜிஆர் வந்து பீக் டிஎம்கே பீரியட்ல பக்தியை கொண்டு வந்தாரோ, உள்ள மூகாம்பை கோவில், அந்த கோவில் எல்லாம் போட்டு சங்கராச்சாரியார் அழிச்சிங்கர் எல்லாம் பார்த்தார். எனக்கு நல்லா தெரியும் 1974-75ல. அதே மாதிரி இப்ப விஜய் உள்ள பூந்துட்டாரு. தோ ஹீஸ் ஏடிஎம்கேக்கு எதிர்த்தா இருந்தாலும், டிஎம்கேனுடைய மாஸ்காக இருந்தாலும், அவர் திராவிடமும் இரண்டு கண்கள் என்று, தேசியம் இரண்டு கண்கள் என்று சொல்லுவதன் மூலமாக, பாசிசம் என்பது பாயசம் என்று அவருடைய கருத்தை சூடுவதன் மூலமாக ஒரு நியூ பாலிடிக்ஸ் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு தெரியுது. பாஜகவிற்கு கண்டிப்பாக சரிவு இருக்கும். ஆனால் அது அண்ணாமலை மூலமாக மீண்டும் உயர்த்தப்படும். காரணம், அமித்ஷா விட மாட்டார். 39 சீட் லட்டுங்க. குறைந்தது 10 எம்எல்ஏக்கள் அவர் அலாக்கா அவங்க கொண்டு வந்துருவாங்க. அவருடைய எய்ம் 50, 10 எம்எல்ஏக்கள் ஈஸியா வந்து 4-10 என்பது மிக வளர்ச்சி தான். சோ அண்ணாமலை திருப்பி லண்டன்ல இருந்து ரிட்டர்ன் ஆனதுல இருந்து ஆக்ஷன் நிறைய இருக்குமா சார்? ஆமா ஆமா. இப்போ செப்டம்பர் அண்ட் அக்டோபர் இஸ் ஃபார் விஜய். நவம்பர் அண்ட் டிசம்பர், ஜனவரி ஆன்வர்ட்ஸ் இட் வில் பி அண்ணாமலை. தமிழக அரசியலில் அண்ணாமலையும் சீமானையும் விஜயையும் நகர்த்தி திராவிடம் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த 3 புள்ளிகளும் வந்து விட்டதனால் ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டர்ஸ் வந்துட்டாங்க தமிழ்நாடு பொலிட்டிக்கல் சீன்ல. டாமினன்ஸ் ஆஃப் டிஎம்கே இஸ் ரெடியூசிங் சார். அதுதான் சார் இம்பார்ட்டன்ஸ். அது பொதுமக்களிடையே திமுகவிற்கு மிக 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 எதிர்ப்பு இருக்கிறது சார். அதை நான் உணர முடிகிறது. பால் விலை உயற்றம், பஸ் விலை உயற்றம், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். எனக்கு ரிலேட்டிவ் டே பிஃபோர் எஸ்டர்டே ஹி வாண்டட் டு கோ அண்ட் ரிஜிஸ்டர் அ ப்ராப்பர்ட்டி. சார் 1000% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க சார். 1000%. அதுவும் திருநெல்வேலி அந்த மாதிரி இடத்துல எல்லாம் 1000% என்பது முதுகெலும்பை முறிக்கக்கூடிய அளவிற்கு வரி சுமை. எதனால? டாஸ்மார்க்னால. அவங்களுக்கெல்லாம் இப்ப தீபாவளிக்கு அதிகமான டாஸ்மார்க் வித்தது மீதி கொண்டு வரல பாருங்க சார். அது மத்திய அரசுனாலதான் ஏத்தணும்னு வேற சொல்லிட்டாங்களே சார். சார் அவங்களுக்கு எதுக்கெத்தாலும் மத்திய அரசு தான் சார் அவங்களுக்கு. அதை விட்டுருங்க. அது திமுகவுடைய அரசியல் தான் மத்திய, எதுக்கெத்தாலும் மத்திய அரசு தான் அவங்களுக்கு. அவங்க யாரு சார் வாழ்த்தி இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம்? தன்னுடைய அப்பா மு கருணாநிதியை தவிர எல்லாருமே விரோதி தானே. அதற்குத்தான் சீமான் அழகாக சொன்னார். ஆனால் தமிழக அரசியலில் 2026க்கு முன்பாக ஏதாவது ஒரு அபரீதமான சம்பவம் நடந்தால், காரணம் இளைஞர்களிடையே ஒரு எதிர்ப்பு இருக்கிறதை காண முடிகிறது. சீமான் போன்றவர்கள் முஜிபுர் ரஹ்மான் சிலையை பங்களாதேஷில் உடைத்தார்கள், பெட்ரல் காஸ்ட்ரோ சிலையை உடைத்தார்கள், தமிழகத்தில் மீண்டும் மீண்டும் கருணாநிதி சிலை உடைப்பார்கள் என்று சீமான் பொது கூவல் விட்டு விட்டார். அதிலிருந்து தப்ப முடியாது சார். முதல்ல எல்லாம் திருவள்ளுவர் சிலைக்கு காவி பூசினாங்க, அம்பேத்கர் சிலை உடைச்சாங்க, காந்தி சிலை உடைச்சாங்க. கருணாநிதி சிலை உடைக்க ஆரம்பிச்சாங்கன்னா திமுக ஒரு பரபரப்பு வரும் சார். அதையெல்லாம் உதயநிதியாலோ ஸ்டாலினாலோ சமாளிக்க முடியுமா என்பதைத்தான் எதிர்காலம் நிரூபிக்க வேண்டும். காரணம், பேனா வச்சாராங்களா? நீங்க சொல்லுங்க சார். ஒரு பேனா வைக்கிறேன், பேனா, இந்த பேனா வைக்க முடிஞ்சுதா சார்? பொதுமக்கள் எதிர்ப்பு எவ்வளவு இருந்தது. அதே மாதிரி தானே சிலை, எங்க பார்த்தாலும் சிலை, எங்க பார்த்தாலும் சிலை. என்ன சார் இது? முஜிபுர் ரஹ்மான் பங்களாதேஷிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவருடைய சிலையை தலை காணாமல் போய், சிலையின் தலை காணாமல் போய்விட்டது. என்னை பொறுத்து மட்டும் வன்முறைகளை கட்டுப்படுத்த வேண்டும். திமுக என்பது ஒரு வன்முறையை தூக்கிவிட்டால் அது திமுகவிற்கு தன் தலையில் மண்ணை கொண்டு போட்டதாகத்தான் நான் காண்கிறேன். சார், இப்போ இதுல ரிலேட்டட் கொஸ்டின், இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா விஜய்க்கும் சீமானுக்கும், சீமான் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாரு விஜயோட கட்சியை பத்தி. சோ இதுல யார் சார், யாருக்கு அப்பர் ஹேண்ட் வரும் சார்? விஜய் யார்? சீமானுக்கு அப்பர் ஹேண்ட் வரும் சார். விஜய் இல்ல நாவிஸ் பாலிடிக்ஸ்ல. ஏன்னா சீமான் வந்து ஜெயலலிதா காலத்திலேயே கருணாநிதி காலத்திலேயே இருந்தவர், அரசியலை புரிந்து கொண்டவர், அரசியலை தெரிந்து கொண்டவர். அவருக்கு நுணுக்கங்கள் தெரியும். இது வரைக்கும் அவர் இண்டிபெண்டாவே இருந்திருக்காரு. ஒரு ஐகான் ஃபார் தமிழ்நாடு பாலிடிக்ஸ், எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்னா யூ ஹேவ் டு டேக் சீமான். ஹி நெவர் அலைன்ட் வித் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவருக்கு ஓட் பேஸ் மாற்ற முடியாது. இந்த வாட்டி ஒவ்வொரு தொகுதியிலையும் 50,000 பேர் இருக்காங்க சார் அவருக்கு அசம்பிளில. அந்த 50,000 will decide a major defeat for DMK சார். அதெல்லாம் விஜய் கம்பேர் பண்றதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும் சார். இன்ட்ரெஸ்டிங் சார். சார் மூவிங் ஆன் சார், டெல்லியில ஏதாவது ஸ்கூப் இருக்கா சார் எங்களுக்கு? நிச்சயம் சார், நிச்சயம் சார். கண்டிப்பாக அமெரிக்காவில் நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் வைத்து பார்த்தால்
அமெரிக்காவில் விவேக் ராமசுவாமி இன்று காலை அவருக்கு ஒரு சிறப்பான அந்தஸ்து கொடுத்து அவருக்கு அழகு பார்த்தார்கள். தமிழர் அங்கு இருக்கிறார், ஒரு கேரளா தமிழ், பாலக்காடு தமிழர் இருக்கிறார் என்றாலும் என்னை பொறுத்த மட்டில் வரக்கூடிய நாட்களில் அண்ணாமலை இந்தியா திரும்பிய பிறகு JP நட்டாவிடமும் அமித்ஷாவிடமும் அவர் பேசிய பிறகு தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அது ஒரு தனி பேட்டர்னா போகும் சார், பேரலா போகும் சார். இப்போ அண்ணாமலையுடைய ரீஎன்ட்ரி, GK வாசனுடைய முயற்சி, அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள், சீமான் போன்றவர்கள், இந்த ஏஜ் குரூப்பை பாத்தீங்கன்னா ஸ்டாலின்ல ஒரு கஷ்டப்பட்டு வெளியில போயிட்டாங்க சினாரியோல இருந்து. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஒரு டிரான்சிஷனல் ஹேண்டிங் ஓவர் ஆஃப் DMK பார்ட்டி டு உதயநிதி வந்துருச்சு. அது எமர்ஜ் ஆயிட்டு இருக்கும்போது ஸ்ரீதர், அண்ணாமலை, சீமான், விஜய் எல்லாம் எமர்ஜ் ஆகுது, GK வாசன், அன்புமணி எல்லாம் சேலஞ்ச் உதயநிதி, நாட் டு ஸ்டாலின். சோ என்னுடைய ஸ்கோப் என்ன என்று கேட்டால், டெல்லியில் நான் கேள்விப்படுவது பாஜக ஒரு தீவிரமாக பிரம்ம பிரயத்தனம் செய்து வருகிறது. திமுகவிற்கு எதிர்த்த நிலைப்பாட்டை எடுத்து கண்டிப்பாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதத்தில் 2025 தமிழகத்தில் தன்னுடைய அதற்கு பவன் கல்யாணை நிச்சயம் யூஸ் பண்ணுவாங்க பிஜேபி. அது எக்ஸ்டர்னல். நேற்று முன்தினம் தமிழகத்தினுடைய அரசியலை பற்றி மிக 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 துல்லியமாக கேட்டுக்கொண்டு தெரிந்தார் நரேந்திர மோடி அவர்கள். ஒரு பிரபல பெண் பத்திரிகை ஆசிரியர் 40 நிமிடம் பார்த்தார். தமிழகத்தில் இருந்து தமிழ் பேசக்கூடிய மாலினி பார்சாதியினுடைய இந்து ஆசிரியர். நான் கேள்விப்படுவது 2 தரப்பில் இருந்து, மாலினி பார்சாதி தரப்பில் இருந்தும் சரி, பிரதமர் தரப்பில் இருந்தும் சரி, இந்த மீட்டிங்ல சில முக்கிய அரசியல் கோப்புகள் எக்ஸ்சேஞ்ச் செய்யப்பட்டது. திமுகவிற்கும் ஒரு ஒரு பலவீனத்தை இருக்கிறது என்பதைத்தான் நான் ஸ்கூப்பாக கூறுகிறேன். மாலினி பார்சாதி தெரிவித்ததன் மூலமாக அவருடைய அனுமதியின்றி நான் பேசுவது அநாகரிகம். இருப்பினும் அரசியல் சூழ்நிலையாக பார்த்தால் மாலினி பார்சாதி பிரதமர் நரேந்திர மோடிக்கு உறுதுணையாக இருந்து தமிழக அரசியலில் ஒரு புது யுகத்தை கொண்டு வருவார் என்று தான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் ஸ்ரீதர். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் கெட்டிங் வேரியஸ் இன்புட்ஸ். அது இப்ப என்றாமெல்லாம் DMK இருந்தாலும் மாலினி பார்சாதி ஒரு டோட்டலி ரைட்டிஸ்ட் வந்துட்டாங்க பாருங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் வச்சு பாத்தீங்கன்னா அது ஆடட் டு தட் சில முக்கிய தொழிலதிபர்கள் மூலமாக கூட தமிழக அரசியலில் மாறுதல்கள் வர ஆரம்பித்து விட்டன. பரந்தூர் ஏர்போர்ட்டும் சரி, இன்னைக்கு அஜித் பவார் பேசியிருக்காரு, ஆங்கில பத்திரிகைகளும் ஹிந்தி தொலைக்காட்சிகளும் வந்தது. அதானி அவர்கள் எப்படி ஆன்டி மோடி கேம்பெயினை உடைக்கணும்னு 2024 தீவிரமா இருந்தார் என்பதை உடைச்சிட்டு இருக்காரு இன்னைக்கு. அது பிரபுல் பட்டேல் தான்ல எப்படி வேலை செஞ்சாங்க. ஆக மொத்தம் இப்பொழுது அதானி அவர்கள் கூட திமுகவுடன் நெருக்கமாக இருந்து பரந்தூர் விமான நிலையத்தை பிடித்து விட்டார் என்றால் ராகுல் காந்திக்கு மூக்கு உடைப்பு. அதுதான் என்னுடைய சிறப்பு செய்தி. ஆனால் போக போக தெரியும் ஸ்ரீதர், இது ஒரு வளரும் தொடர் கதையாகத்தான் இருக்குமே தவிர நான் இதுதான் நடக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. சார், பவன் கல்யாண் பேர் எடுத்தீங்க. அவர் இப்போ மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸுக்கும் கேம்பெயினுக்கு போறாரு. சோ தமிழ்நாடுல எந்த மாதிரியான ஒரு ஒரு ஹிண்ட் நான் ஒண்ணு தரேன் ஸ்ரீதர். மராட்டி பேசுறாரோ இல்லையோ பவன் கல்யாண் ஹிந்தி டூட்டி பூட்டி ஹிந்தி அவருக்கு ஆத்தே ஹை பவன் கல்யாண். ஆனால் பவன் கல்யாண் தமிழகத்தில் தமிழ் பேசி தென் மாவட்டங்களில் எங்கு ஜாதி பிரச்சனை அதிகமாக இருக்கிறதோ, மத மாற்றங்கள், இந்துக்கள் கிறிஸ்துவர்களாகவோ இஸ்லாமியர்களாக மாற்ற இருக்கிறார்களே, 3-4 மாவட்டங்களை பிரித்து எடுத்து இருக்கிறார்கள் மத்திய பாஜகவினர் உளவுத்துறை மூலமாக கூட. அதுதான் RN ரவியினுடைய இன்புட் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் பவன் கல்யாண் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு அமித்ஷா. ஒரு நரேந்திர மோடியால் புகழ் பெற்றவர் பவன் கல்யாண். ஆந்தி என்றால் புயல் என்று சொன்னார், சுனாமி என்று சொன்னார். ஆந்திராவில் ஒரு சுனாமி ஏற்படுத்தியது பவன் கல்யாண். அதே மாதிரி பவன் கல்யாண் எக்ஸ்டர்னல் போர்ஸாக இருந்தால் கூட தமிழக அரசியலில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் பவன் கல்யாண். இதெல்லாம் உதயநிதிக்குத்தான் சேலஞ்ச் ஆகும், வேற ஒண்ணும் கிடையாது. லாங்கர் ரன்ல பாத்தீங்கன்னா இஸ் ஃபைட் பிட்வீன் உதயநிதி வர்சஸ் அதர் யங் லீடர்ஸ் சார். அதுல உதயநிதி திராவிடர்கள் காணாமல் போயிடுவார் சார். ஏன்னா ஒரு ஆன்ஸ்லாட் வந்ததுன்னா ஒரு ராஜஸ்தான்ல இருந்து வருஷத்துக்கு ஒரு தரம் அந்த வெட்டுக்கிளி ஒரு படம் எடுக்கும்.
தேனி ஒரு படை எடுக்கும். அந்த மாதிரி வட தமிழகத்தில் ஒரு படை எடுத்தார்களே ஆனால் அதில் கதி கலம்பி விடும் திமுக. So we'll wait and watch, sir. That will end our show, sir. நன்றி சார். வணக்கம். நமஸ்கார்.